ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தெய்வமே உம்மை துதிக்கிற ராஜா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் முகத்துக்கு ரட்சிப்புமானவரே, இந்த வேளையில் கூட என்னை மறைத்து வெளிப்படுங்க. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். என்னை மறைத்து வெளிப்படுங்க. எல்லா துதிக்கான மகிமை எடுத்துக்கங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய சுத்த கிருபையினால மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி அப்பாவுடைய பாதத்தில் அமர்ந்திருந்த பொழுது எசாயா 29ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்களின் மூலமாக தான் ஆவியானவருடைய உதவியை கொண்டு நாம் தியானிக்க போகிறோம். இந்த பகுதி மிக அழகாக சொல்கிறது. ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து சொல்லுகிறதாவது, இனி யாக்கோபின் முகம் செத்துப்போவதில்லை, யாக்கோபு இனி வெட்கப்படுவதில்லை. தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர்னா என்ன? ஆபிரகாம் எப்படி மீட்புக்குள்ளாய் வருகிறார்? வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தெல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆபிரகாம் விசேஷமாக ஆண்டவர் விசேஷமாய் கர்த்தர் காண்பித்த அந்த இடத்துக்கு வருகிறான். போகிற இடம் என்னதென்று அறியாமல் கர்த்தர் ஜாதிகளில் நின்று அவனை தூக்கி எடுத்து கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டு வரும் பொழுது அப்பாவுடைய பாதத்தில் கேட்குறான், அப்பா எனக்கு குழந்தை இல்லையே, ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லையேன்னு சொல்லி, பிள்ளை இல்லையே என்று கலங்கும் போது வானத்தின் நட்சத்திரங்களை காண்பிக்கிறான். உன்னுடைய சந்ததியும் வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகும் என்று சொல்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் அவன் விசுவாசிக்கிறான். கர்த்தர் அதை நீதியா எண்ணுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ முதலாவது இந்த பகுதியில் ஆண்டவருடைய பாதத்தில் கேட்குறார், எனக்கு இவ்வளோ வாக்குத்தத்தங்களை நீங்கள் கொடுத்துருக்குறீங்களே, கடல் மணலைப் போல என்னுடைய சந்ததி பெருகும் என்று, வானத்து நட்சத்திரங்களைப் போல என்னுடைய சந்ததி பெருகும் என்று. ஆனால் இதை எதனால் நான் அறிந்து கொள்வேன்? அந்த 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து 5வது வசனத்திலேருந்து 8வது வசனம் எல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா அதற்கு கர்த்தர் பேசுகிறாரு. 3 வயது கிடாரி, 3 வயதான வெள்ளாடு, 3 வயதான கிடா, இதையெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து, ஒரு புறா குஞ்சி, ஒரு காட்டுப்புறா, இதெல்லாம் கொண்டு வந்து என் சந்நிதியில் நீ வான்னு. அப்போ தெய்வ சமூகத்தில் இவைகள் எல்லாம் துண்டித்து தெய்வ பாதத்தில் அமர்ந்திருந்த பொழுது அவன் சந்ததி 4 தலைமுறைகள் உள்ள அந்த சந்ததியை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அப்போ இன்னைக்கு பலியினால ஆண்டவர் விசேஷமாய் அவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அதே போல தான் இன்னைக்கு கூட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால நம்முடைய பாவங்களை ஆண்டவர் கழுவி ஒரு நித்திய மீட்பை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாம் வாழ்க்கையில் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் இன்னும் தொடர்ந்து சொல்கிறாரு. நீங்கள் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கு 14வது வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் விசேஷமாய் இந்த அருமையான சாராளுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிக்க சாராளுடைய பேரை, சாராய் என்றது பேரை சாராள் என்று மாற்றுகிறத நம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ சொல்றார், நான் அவளை ஆசீர்வதித்து, தெய்வ பிள்ளையே, அப்போ தேவன் ஒரு பெண்ணை ஆசீர்வதிக்கிறார், மனைவி, சொந்த மனைவி. இன்னைக்கு அநேக குடும்பங்களை பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லைன்னு சொல்லி பல அங்கலாய்ப்பு, பல காரியங்களை சோர்ந்து போகிறோம். நம்முடைய குடும்பங்களை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, பேர பிள்ளைகளை குறித்து, இப்படி இருக்கிறாங்களே ஆண்டவரே, இவங்களை குறித்து நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்க? பல திட்டங்கள் கர்த்தர் முற்பிதாக்களுக்கு சொல்லிக் கொடுத்த திட்டங்களை நமக்கும் தேவன் சொல்லிக் கொடுக்க ஆசையாக நிற்கிறாருங்க. அந்த பைபிளை நம்ம நேசித்து வாசிக்கும் போது ஒவ்வொரு காரியத்தை பைபிள்லேருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். எப்படி கர்த்தர் ஆபிரகாமை மீட்டு கொண்டு ஆபிரகாமுடைய குடும்பத்தில் சொல்கிறார், உன்னுடைய குடும்பத்தில் பிறக்கிற அத்தனை பிள்ளைகளும் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் சொல்லிட்டு தான் ஆண்டவர் விசேஷமாய் சாராய ஆசீர்வதிக்கிறத நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சாரால் ஆசீர்வதிக்கப்படுகிறார். பாண்டு சொல்றாரு, அவள் ஜாதிகளுக்கு தாயாக, அவள் மூலமாக ஜாதிகள் ராஜாக்கள் உருவாவார்கள் என்று ஆண்டவர் பேசுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் ஒரு பெண்ணை ஆசீர்வதித்தா அவளுடைய வாழ்க்கை உண்மையாகவே ஆசீர்வாதமான ஒரு சந்ததி பிறக்க, அல்லது அந்த குடும்பத்தில் கர்ப்பக்கணிகள் உண்டாக்குவதற்கு தேவன் அந்த பெண்ணை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் ஒருவேளை நீ கலங்கி நிற்கிறாயா? நம்முடைய சுவாபங்கள் மாறணும். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெய்வ பிள்ளையை நிறைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய சுவாபங்கள் மாறும். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் மட்டுமல்ல, நமக்கு தெய்வீக சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு தான் மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாராம். எவ்வளவு வாக்குத்தத்தம்
பாருங்க. ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறோம்? வேத வசனங்களை நாம் விசுவாசிப்பதில்லை, வார்த்தைகளை நாம் நம்புவதில்லை. நம்ம சுவாபம் இன்னும் மாறாமல் இருக்கிற வரையிலும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட முடியாதுங்க. பாருங்க, திரும்ப இந்த ஏசாயா 29 அதிகாரம் 22 பார்க்கிறோம். ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து தாத்தாட்ட பேசுறாரு. இப்போ பேர வாழ்க்கை யாக்கோபின் வம்சத்தை குறித்து சொல்றாரு. யாக்கோபு அவனுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? அவன் வெட்கப்படுவதில்லை, அவன் முகம் செத்து போவதில்லை. இன்னைக்கு எத்தனை நேரம் நம்ம பிள்ளைகளை நல்ல ஓகோன்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஆனால் பாருங்க, கொஞ்ச நாளில் குடும்பங்களில் சில பிரிவினைகள் உண்டாகும் போது நம்ம ரொம்ப சோர்ந்து போகிறோம், வெட்கப்படுகிறோம். பிள்ளைகளை பார்க்கும்போது படிக்க வைக்கிறோம், படிக்க ஒழுங்காக படிக்கிறதில்ல, வேலைக்கு அனுப்புகிறோம், அதுங்க ஒழுங்காக வேலைக்கு போகலை, அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்படி பல போராட்டங்கள் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? முகம்லாம் செத்து போகுது, வாடி போகுது. யாராவது கேட்டால் பிள்ளை இல்லையேன்னு கேட்டால் உடனே ரொம்ப சோர்ந்து போகிறோம். ஆனால் இந்த பகுதி வாசிக்கிறோம், அவன் முகம் செத்து போவதில்லை, அவன் வெட்கப்படுவதில்லை. யாரும் யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. ஏன்? அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா ரொம்ப அழகப்பட்டு 23வது வசனம், அவன் தன் என் கைகளின் செயலாகிய கரங்களின் செயலாகிய, அப்ப ஆண்டவருடைய கரம் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறத நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபுடைய பிள்ளைகள் தேவனுடைய கரத்தின் செயலாம். அப்போ அந்த கரங்கள் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்குதான். அப்போ தன் பிள்ளைகள் நடுவில் காணும்போது என்ன செய்வாங்களாம்? கர்த்தரை மகிமைப்படுத்துவார்களாம், இஸ்ரவேலின் பரிசுத்தரை மகிமைப்படுத்துவாங்களாம். அங்கே பாருங்க, யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்துவார்கள், மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய பிள்ளையே அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுவார்களாம். இன்னைக்கு யோசித்து பாருங்க, அன்னைக்கு அருமையான யோபு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைங்க பாவம் செய்வாங்களோன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் என்ன செய்வான்? தன் குடும்பத்தை கூட்டி ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தி குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஃபேமிலி ப்ரேயர் இருக்குதா? நம்ம குடும்பத்தில் உண்மையாகவே இயேசுப்பாவுடைய பிள்ளைங்க நம்ம யாக்கோபை போல தன் பிள்ளைகளை பார்க்கும்போது தன் பிள்ளைகள் நடுவில் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அல்லது கர்த்தரை தேடக்கூடிய அந்த உணர்வுள்ள ஒரு இருதயம் நமக்குள்ள இருக்கிறதா? கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்க்குறாரு, என்னை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் ஆண்டவரை தேடலை, உலகத்தின் காரியத்தை தேடுறோம். உலகத்தின் ஆவியை உடையவன் உலகத்துக்குரிய காரியத்தை தான் சிந்திப்பாங்க. ஆனால் தேவன் நமக்கு அருளின காரியங்களெல்லாம் நமக்கு வெளிப்பாடுகள் கிடைக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர், பரலோகத்தின் தேவ ஆவியானவர் நமக்குள்ளாய் ஊற்றப்படணுங்க. அப்போதான் தேவன் நம்மை குறித்ததான திட்டங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு எத்தனையோ பேர் ஜோசியம் பார்க்குறாங்க, நாடி ஜோசி என்னென்னமோ யோசிங்களேன். எத்தனையோ பேர் நாள் பார்க்குறாங்க. இதெல்லாம் இயேசுப்பாவுக்கு பிரியமில்லாத அருவருப்பான சந்ததி தெய்வ பிள்ளையே. இன்னைக்கு இயேசுப்பாவுடைய பிள்ளைங்க உண்மையாய் ஆண்டவரை தேடும்போது அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்கங்க. அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கை உண்மையாகவே இஸ்ரவேலின் பரிசுத்தரை பாருங்க, யாக்கோபின் பரிசுத்தர் என்று சொல்லி. யாக்கோபு வாழ்க்கையில் ஏன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதமெல்லாம் வருது தெரியுமா? யாக்கோபு ஒரு முறை ஏசாவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆதியாகமம் 33 அதிகாரத்துலலாம் நீங்கள் வாசிங்கன்னா யாக்கோபு அந்த நாளில் ஏசாவும் ஒருவர் சந்திக்கிறாங்க. அப்போ யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தராக தன்னுடைய மனைவிகள் 4 பேரையும் பிரித்து 4 குடும்பங்களை அவங்க நிறுத்துறான். அப்போ இந்த அருமையான யாக்கோபு ஏசாவை சந்திக்கும் போது இவங்கெல்லாம் யாருன்னு கேட்கும்போது, கர்த்தர் அருளின என் பிள்ளைகள். நீங்கள் ஆங்கிலத்தில் வாசித்து பார்ப்பில், ஆனால் கிருபையா எனக்கு கர்த்தர் கொடுத்த என் பிள்ளைகள் என்று. ஆம் தெய்வ பிள்ளையை, இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் நமக்கு பிள்ளை கொடுத்துட்டான்னா அந்த பிள்ளைகளை பார்த்து நம்ம சொல்கிறோம், எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு, நான் இப்படி இருக்கிறேன், என் பேர பிள்ளைக எனக்கு கர்த்தர் கொடுத்தான்ற வார்த்தை வர்றது கிடையாது. நம்ம பேர பிள்ளைகளை குறித்து பேசும்போது கூட கர்த்தர் எனக்கு கிருபையாய் கொடுத்த ஒரு பிள்ளை. பைபிளை நல்லா நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா சங்கீதம் 31 அதிகாரம் 7 கூட நீங்கள் வாசிங்கன்னா சந்தோஷப்படணும்னா கூட ஒரு கிருபை வேணுங்க. நான் உபத்திரப்படுறேன், ஆனாலும் அவருடைய கிருபையில் நான் கழிகூர்ந்து. யோசித்து பாருங்க, நான் நிற்கிறது நடக்கிறது உட்கார்றதுலாம் அவருடைய கிருபைங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கு படுத்த படுக்கையில் கிடக்குறாங்க, எத்தனையோ பேர் முடியாமல் இருக்கிறாங்க. ஆனால் இயேசுப்பா பிள்ளைங்க நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னா தெய்வ பிள்ளையை இன்னைக்கு முதலாவது தெய்வ
சமூகத்தில் நம்மை தாழ்த்தணுங்க. ஆண்டவரை நல்லா பிடித்து கொள்ளணுங்க. ஏன்னா இந்த உலகம் பயங்கரமான பொல்லாங்குக்கு கிடக்குது. ஆனால் இயேசுப்பா பிள்ளைகளாகிய நாம சிறுவேலின் பரிசுத்தரை கர்த்தருடைய பிள்ளையை மகிமைப்படுத்தணும்னா கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில தெய்வ பிள்ளையை ஆண்டவரை நீங்க பிடித்து கொள்ளணும். ஈசாக்கு குறித்து நீங்க பைபிள்ல வாசித்து பார்த்திருப்பீங்க. அந்த அருமையான யாக்கோபு சொல்லுகிறார், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு கூட இல்லாமல் இருந்திருப்பான், ஏனால் நான் வெறுங்கையோடு இந்த இடத்துக்கு நான் வந்திருப்பேன். யோசித்து பாருங்க. அப்ப ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று ஈசாக்குக்கு அருமையான ஒரு பேர். ஆண்டவர் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று தேவன் அந்த அருமையான நாமத்தை சூட்டி இருக்கிறார். தேவ பிள்ளையே, அதே போல யாக்கோபின் பங்குமானவர் என்று நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். ஆனா இந்த பகுதியில யாக்கோபின் பரிசுத்தர் என்று சொல்லி தேவ பிள்ளை எவ்வளவு அருமையான ஒரு கர்த்தருடைய அந்த வார்த்தை மிக அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம குடும்பத்தை குறித்து இயேசுப்பா இன்னைக்கு என்ன சொல்ல போறார்? நம்ம குடும்பம் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்குதா, அல்லது ஒருவேளை நம்ம குடும்பத்தில் பல குறைவுகளோடு நாம் நின்று கொண்டிருக்கிறோமா? தெய்வப்பிள்ளையை வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் முதலாவது தெய்வனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கன்னு பைபிளில் வாசிக்கிறோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் தெய்வப்பிள்ளை இந்த உலகத்தின் தரித்திரரை அவர் என்ன செய்கிறார்? ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறாராம் விசுவாசத்தினால. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை, அவர்கள் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் விசேஷமாய் ஆசீர்வாதமான தேவ ராஜ்யத்தை நமக்காக ஆசீர்வாதமாய் கர்த்தர் என்ன செய்த வைத்திருக்கிறாராம். அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக தேவப்பிள்ளை அவருடைய அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்ப இயேசுப்பாவை நான் உண்மையா நேசித்தோம்னா தேவ ராஜ்யமே நமக்கு ஆண்டவருடைய பிள்ளையே அது நமக்கு பங்கா மாறுது. அப்ப யாக்கோபின் பங்குமானவர் சொல்லப்பட்டது போல இன்னைக்கு இயேசுப்பா என்னில் அன்பு கூறுகிற என் பிள்ளைக்கு என் ராஜ்யத்தின் பங்கு என்று அப்பா சொல்லுகிறாரா. அங்க இருக்கிற ஒரு பங்கு நமக்கு தேவைங்க. அப்படி ஒரு பங்கு இருந்தாதான் நாம முகம் வெக்கப்பட மாட்டோம், நம்முடைய முகம் செத்து போகாது. அது மாத்திரமல்ல, கடைசி வசனம் அழகா சொல்லுதுங்க, ஒருவேளை நம்ம பிள்ளைகள்லாம் இன்னைக்கு வழுகி போகிறவர்களாக இருக்கிறாங்களா, ஆண்டவரை விட்டு ஒருவேளை தூரம் போகிறவர்களா இருக்கிறாங்களா, அல்லது நம்ம வாழ்க்கை ஒருவேளை வழுகி போகக்கூடிய ஒரு இருதயம் இருக்குதா? ஆனா அந்த வசனம் சொல்லுதுங்க, வழுகி போகக்கூடிய இருதயம் உள்ளவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்களாம். இவ்வளவு அழகான வசனம் பாருங்க. அன்றைக்கு சாலமன் ஆதி நாட்கள்ல பாத்தீங்கன்னா நல்லா ஆஞ்சையா ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தோடு ஆலயத்தை என்ன செய்யறான்? கட்ட ஆரம்பிக்கிறான். கட்ட ஆரம்பித்து 7 ஆண்டுகள் முடியுது. ஆனா திரும்ப அந்த அரண்மனையை கட்ட 13 ஆண்டுகள் செலவு பண்ணுகிறான். அப்ப தேவன் இன்னைக்கு ஆரம்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தேவனை விட்டுறான். தன்னுடைய மனைவிகள் என்னெல்லாம் விரும்புறாங்களோ தனக்கு இஷ்டமான இடங்களெல்லாம் அவன் கட்டுறான். தேவ சித்தம் இல்லாம என்னென்னமோ செய்கிறான். பின் நாட்கள் ஆசீர்வதிக்கப்படல. அவனுடைய மனைவிமார்கள் எல்லாம் அவனுடைய இருதயத்தை வலிகி விலகும்படி அவங்க என்ன செய்யறாங்க? அவனுடைய வாழ்க்கையை கெடுக்கிறது நாம் பைபிள்ல வாசிக்கிறோம். உத்தம இருதயம் அவனுக்குள்ள இல்ல. இன்றைக்கு ஒருவேளை தெய்வ பிள்ளையை நம்ம வாழ்க்கை வழி விலகி போய்விடாதபடி வலுவாத அந்த தேவனுடைய கரத்துல அர்ப்பணிப்போமானால் தேவன் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த வேளையில ஆண்டவருடைய கரத்துல நம்ம அர்ப்பணிக்க போறப்பா, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்பா. சாரா வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளையை சாராள் என்ற பெயரோடு தேவன் அவளை ஆசீர்வதித்து அவள் மூலமாய் விசேஷமாய் ஒரு ஈசாக்கு வாக்குத்தத்தமுள்ள ஒரு சந்ததியை கொடுத்தது மட்டுமல்ல, அந்த அருமையான மகன் மூலமாய் கர்த்தர் ஏசா யாக்கோபு, அதிலையும் கர்த்தர் யாக்கோபை தெரிந்து கொண்டு அவன் வம்சத்தை குறித்து ஆண்டவர் இவ்வளவு அழகா பேசுவாரானால் இஸ்ரவேல் 12 கோத்திரம் உருவாக தேவப்பிள்ளையை முற்பிதாக்கள் உருவாக அருமையான அந்த கோத்திரத்தை தேவன் ஆசீர்வதிப்பது உண்மையானால் இன்னைக்கு நம்ம குடும்பமும் இந்த பூமியில மட்டுமல்ல பரலோகத்திலும் கோத்திர பிதாக்கள் அந்த நாளில் அமர்ந்திருந்ததான இன்றைக்கு வரையிலும் பரலோக ராஜ்யத்தில் அமர்ந்திருக்கிறதான அந்த மேலான ஒரு ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ள இன்றைக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். தேவ பிள்ளையை வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு தான், ஆண்டவருடைய பிள்ளை யாருக்கும் கொடுக்கப்படல. ஆகவே இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாமும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் விசுவாசித்து ஆண்டவருடைய பாதத்தில் நாம் காத்திருப்போம். ஆனால் அருமையான சாராளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவள் ஆண்டவருக்கு பயந்து தன்னுடைய கணவனை ஆண்டவரே என்று சொன்னது நிமித்தம் ஒன்றுக்கும் பயப்படாம இருந்தாலும் வேதத்தில் வாசிக்கிறோம். அவளுக்கு தாய், அவள் நமக்கு தாயா இருக்கிறதுனால தேவப்பிள்ளை அவளுக்கு நம் பிள்ளைகளா இருக்கிறோம் என்று. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளையை சாராளுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. விசுவாசிகளாய் நாம் இருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளை குறித்து பல காரியத்தில் சோர்ந்து இருக்கிறோம். பைபிளை வாசித்து பார்க்கிறோம். லூக்கா 1 அதிகாரம் 45 எத்தனை வாக்குத்தத்தங்கள் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விசுவாசிப்போமானால் தேவ பிள்ளையை நாம் ஒரு பாக்கியவதி. விசுவாசிக்கிறவர்களால நடக்கும் அடையாளங்கள் என்று சொல்லி கர்த்தர் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம விசுவாசிகளா இருக்கிறோமா? விசுவாசத்தினால நம்ம மூலமாய் ஆவியானவர் நிறைய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறாரா? நாமும் கர்த்தர் நமக்கு கொடுத்த
வைத்திருக்கிற என் பிள்ளைகளும் அற்புதங்களாக அடையாளங்களாய் இருக்கிறோம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு அற்புத அடையாளங்களாய் இந்த பூமியில ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்களா? சியோன் தேவ சமூகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை நாம் இன்றைக்கு பார்க்கிறோமா? எருசலேமின் வாழ்வை நம்ம பார்க்கிறோமா? சியோனின் ஆசீர்வாதத்தை இந்த நாளில உணர முடிகிறதா? பிள்ளைகளை கையிழந்தக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறதா? இந்த வேளையில நம்மை தாழ்த்த போறோம். தேவ சமூகத்துல தாழ்த்துவோமா? ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான அருமையான கர்த்தாவே, இந்த நாளுக்காக நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் இன்றைக்கும் நம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால நீர் எங்களை மீட்டுக் கொண்டீரையா தகப்பனே. அப்பா, நாங்கள் உமக்கு பயந்து ஆண்டவரை உம்மில் அன்பு கூர்ந்து கர்த்தாவை நேசிக்கும் போது அப்பா, எங்களுக்கு மட்டுமல்ல 1000 சந்ததிக்குரிய ஆசீர்வாதத்தை நீர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீரையா. ஒருவேளை அப்பா, இந்த செய்தியை கேட்கிற தெய்வ பிள்ளைகள் இன்றைக்கு நேசிக்கிற ஆபிரகாமின் பிள்ளைகளாக, ஆபிரகாமின் சந்ததியாய் நின்று கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, சேஷமாய் கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிறதான எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அப்படி கர்த்தாவே பிள்ளைகள் மத்தியில் இருக்கிற எல்லா கலக்கங்கள் ஆண்டவரே, எந்த சூழ்நிலை பிள்ளைகள் வெட்கப்பட்டு சோர்ந்து போய் நிற்கிறார்களோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. பட்டு போன மரத்தை தகப்பனை தளிர்க்க செய்கிற தேவன் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? இன்றைக்கும் எந்தெந்த குடும்பம் பட்டு போச்சோ அந்த குடும்பத்தை கர்த்தர் தளிர்க்க செய்வீராக. பால் நிலத்தை பயிர் நிலமாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே, இன்றைக்கு பாழாய் போன நிலைமைகள் இயேசுவின் நாமத்தினால மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. அப்பா, மரண இருள விடியற் காலத்து வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன் எங்கள் நடுவில் நிற்கிறபடினால இன்றைக்கும் எந்தெந்த குடும்பங்கள் மத்தியில ஆண்டவரே என் வாழ்க்கை கர்த்தாவே மரண இருளுக்குள் இருக்கிறேன் என்று கலங்கி நிற்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவரே வாழ்க்கையில ஒரு விடியற் காலத்து வெளிச்சம் உதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிற ராஜா. தகப்பனே, கசந்து போன மாறாவை மதுரமாய் மாற்றின தேவன் பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு மதுரம் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் வாழ்க்கை தகப்பனே, இஸ்ரவேலின் பரிசுத்தர மகிமைப்படுத்துகிற குடும்பங்களாய் ஒவ்வொரு குடும்பம் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வசனத்துல வாசிக்கிறது போல இஸ்ரவேலின் கர்த்தாவே யாக்கோபின் பரிசுத்தர பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுவார்கள் வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அப்பா உம்மை குறித்து ஒரு பயம் உண்டாகட்டும். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு பயமும் அச்சமும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தருக்கு பயந்த குடும்பங்களாய் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்த குடும்பங்கள் தலைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அவன் மீதிலோ கிரீடம் பூக்கும். அல்லேலூயா. நன்றி ராஜா. சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவிப்பேன் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே இயேசுப்பா அவருடைய குடும்பங்கள் தலைக்க உதவி செய்வீராக. சத்துருக்கள் மத்தியில ஆண்டவரே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவர்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் எங்கள் நடுவில் நிற்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்கள் மத்தியில் இருக்கிற எல்லா போராட்டங்கள், இசைவில்லாத நிலைமைகள், ஆண்டவரே ஒரு மனப்பாட்டை குலைக்கிற அந்தகார கிரியைகள், சத்துருடைய எல்லா போராட்டங்கள் இவைகளிலிருந்து பிள்ளைகளை விடுதலையாக்கி பேர பிள்ளைகள் நிமித்தம் விடுகிற கண்ணீரை கர்த்தர் தகப்பனை துடைத்து ஒவ்வொரு அருமையான குடும்பங்களை கர்த்தரீர் ஆசீர்வதிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, வழிக்கு போன இருதயமுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு புத்திமானாய் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. முறுமுறுக்கிற குடும்பங்கள் எத்தனையோ வாலிப பிள்ளைகளுக்குள்ளாய் ஆண்டவரே பெற்றோர் கண்டிக்கும் போது முறுமுறுப்பு, அப்படிப்பட்ட குடும்பங்கள் உபதேசம் கற்றுக்கொண்டு தேறின பிள்ளைகளாய் மாற உதவி செய்வீராக. எல்லா துதிக நமக்குமே எடுத்துக்கங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.